ட்ரம்ப் 4 தடவை ட்ரை பண்ணார், மோடி அவர்கள் எடுக்கவில்லை. இதான அந்த நியூஸ். சரி, இது எந்த நாட்டு பத்திரிகையில் வந்தது? ஜெர்மன் பத்திரிகையில். எப்படி ட்ரம்ப் ஜெர்மன்லேருந்து ஃபோன் பண்ணாரா இல்லை அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணாரா? அமெரிக்காலேருந்து தானே. ஸோ அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியல. இங்கே ரிசீவிங் எங்கே வந்திருக்கும்? இந்தியாவுக்கு தானே வந்திருக்கும், ஜெர்மனிக்கு இல்லை. இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் தெரியல. சம்மந்தப்பட்ட 2 நாடுகள், அந்த 2 நாட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல. ஆனால் ஜெர்மனியில் இருக்க ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா எப்படி ஜெர்மனியில் இருக்கவங்க ஒயிட் ஹவுஸை பக் பண்ணி வச்சிருக்காங்களா? சிஐஏ தான் ஜெர்மன் சான்சலர் முதற்கொண்டு எல்லாரையும் பக் பண்ணியிருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் ஜெர்மன் இப்படி ட்ராப் பண்ணதாவோ இல்லை இது பண்ணதாவோ எந்த நியூஸும் இல்லையா? ஜெர்மனிக்கு எப்படி தெரிஞ்சுது? அதாவது இன்னைக்கு இப்படி ஒரு வியாதி நிறைய பேர்கிட்ட இருக்குன்றதை பார்க்குறோம். ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அது எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு சாதகமாக இருக்கா, எனக்கு வேண்டியவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அப்போனா நான் அதை கண்ணு மூடின்னு ஏற்றுப்பேன். அது எனக்கு பிடிக்காம இருக்கா, அப்போ நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், பொய்ன்னு சொல்வேன்.